வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பாவக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இது 350 கிராம் அளவு. இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காயை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அதே பானில் 2 வரமிளகாய், சின்னதாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். அளவான தீயில் 1 நிமிஷம் இதை எல்லாத்தையும் வறுத்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், அரை கப் அளவுக்கு தேங்காயை போட்டுக்கலாம். இது ஒரு கை அளவு இருக்கும். மறுபடியும் 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கறிவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் போட்டு வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 3 நாட்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் போட்டு தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பாவக்காயையும் போட்டு ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது இன்னும் கூட திக்காக இருக்கிறதால இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். காரம் குறைவாக இருக்கிறதால 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் சேர்க்கிறது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இடையில கலந்து விடணும், இல்லைனா அடி பிடிக்கும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். மணக்க மணக்க நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பரிமாறிக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.